குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் முளைக்கட்டிய பாசிப்பயிறு இருக்குல்ல, அதை முளைக்கட்டி பாருங்கள். முளைக்கட்டி ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. லைட்டாக காஞ்சி வரத மாதிரி இருக்குது. அதனால் இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இதை என்ன செய்ய போகிறேன், அரைச்சி தோசை மாவு ரெடி பண்ண போகிறேன். முளைக்கட்டிய பாசிப்பயிறு தோசை மாவு எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாசிப்பயிரை மிக்சியில் போட்டு அதோட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி, அதோட வேறு எதுவுமே போட போகிறது கிடையாது. தண்ணி ஆட் பண்ணி மிக்சியில் அரைச்சி எடுக்க போகிறோம். பாருங்கள் மாவு தயாராகிடுச்சு. முளைக்கட்டிய பாசிப்பயிறு மட்டும்தான் அரைச்சிருக்கேன், வேறு எதுவுமே இதில் சேர்க்கலை. இதோட இப்போது வெங்காயம் பச்சை மிளகா நறுக்கி போட்டு தோசை சுட போகிறோம். இந்த மாவு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நான் இப்போ அது 3 தோசைக்குள்ள மாவு தான் ரெடி பண்ணியிருக்கேன். 3 தோசைக்கு பாருங்கள், பெரிய வெங்காயத்தில் பாதியாக நறுக்குனேன், பாதி வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக மல்லி இலை, அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை, இதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஒரே ஒரு பச்சை மிளகா நறுக்கியது, அப்புறமா கொஞ்சமாக உப்பு. இந்த பாசிப்பயிரோட நன்மைகள் என்னென்னா, பாசிப்பயிர் உடல் எடையை நல்லா கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும். ஃபேட்டி பெல்லி ஃபேட் இருந்தால் குறைஞ்சிரும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அடுத்து சுகர் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் நிறைய சத்துக்கள், விட்டமின் சி, இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்கிறனால நம்ம பசங்க யாருமே சிறுபயிர் சாப்பிட மாட்டேங்காங்க. அப்படின்னா இப்படி ஒரு தோசை செஞ்சு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு ரொம்ப நல்லது, வயசானவங்களுக்கும் ரொம்ப நல்லது, சீக்கிரத்தில் ஜீரணம் ஆயிரும். அடுத்து சின்ன குழந்தைங்க இந்த தோசையை விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்க கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த மாதிரி முடிஞ்சால் செஞ்சு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இருங்க தோசை சுட்டுடலாம். நான் சுகர் பேஷண்ட்டுக்கு கொடுக்குறதுனால இதில் கேரட்டு சேர்க்கலை. கேரட்டை சீவி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடும், கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் மேலேயே நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை பொடியை தூவி விட போகிறேன். குழம்பே இல்லாமல் அப்படியே சாம்பார் சட்னி எதுவுமே இல்லாமல் சும்மா வெறுமனே சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் தோசை தயாராகிடுச்சு. இது கூட கலர்ஃபுல்லான ஒரு ஆம்லேட்டும் வச்சிடலாம். பாருங்கள், ஒரு தோசையோட ஒரு முட்டை ஆம்லேட், இதோட கொஞ்சமாக சாம்பார், கொஞ்சமாக ஒரு ஓரமாக சாம்பார் வச்சு சட்னி வச்சு சாப்பிட்டுக்கிட்டால் இதுதான் காலையில் ஒரு ஹெல்த்தியான நல்ல ஒரு ஃபுட்டு. இது நாள் முழுவதுக்கு நம்மளை எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிடும், டயர்டே ஆகாது. சுகர் பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் சுகரும் கண்ட்ரோலில் இருக்கும், நீங்களும் ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ஃபுட்டை செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.